ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாருங்க, துவரம் பருப்பு கொஞ்ச நேரம் நான் ஊற போட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சாம்பார் பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி போட்டு கேரட் போட்டேன், பீட்ரூட் போட்டேன், பச்சை மிளகா போட்டு நல்லா வேக வச்சேன். ஓகே, நல்லா வேகினதுக்கப்புறம் அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி போட்டு புளி கரைச்சல் கொஞ்சம் போட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் தாளித்தேன். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மிளகு, கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய் நெய்யில் தாளிக்கும் போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நெய்யில் தாளிங்க, பசு நெய். அதுக்கப்புறம் பாருங்கள், கடுகு, உளுத்தம் பருப்பு, பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, அதை பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து பண்ண நல்ல ஒரு சூப்பரான ஒரு பீட்ரூட் பருப்பு மசியல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.